உலகெங்கும் உள்ள ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு மோசஸின் இனிய வணக்கங்கள். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போது பார்த்தீங்கன்னா மாசி மாத பலன்கள் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த மாசி மாதம்னாவே பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்துக்கு மிகுந்த உகந்த மாதம் சொல்லுவாங்க. ஏன்னா கடந்த தை மாதம் பார்த்தீங்கன்னா கர்மங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு மாதமாக இருந்திருக்கும். அதனால தான் தை பிறந்தா வழி பிறக்கும் சொல்லுவாங்க. ஏன்னா தை மாதம் உங்களுடைய அந்த கர்ம காரியங்கள் எல்லாத்தையும் நீங்கள் சீராக்கிட்டீங்கன்னா இந்த மாசி என்பது உங்களுக்கு நிறைய வாழ்க்கைக்கான வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க ஒரு மாதமாக தான் இனி வரக்கூடிய மாதங்கள் இருக்கும் என்பதா தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாசி மாதத்தில் தான் பார்த்தீங்கன்னா நிறைய ஆன்மீக யாத்திரை செய்வது, இல்லை புதிய இந்த மந்திர உபாசனைகள்லாம் பெறுவாங்க இல்லையா, குரு மூலியமாக மந்திர உபாசனை பெறுவது, மேலும் புதிய கலைகளை கற்பது. அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மாசி மாதத்தில் தான் ஏதோ ஒரு கலையை கற்றுக்கணும் அப்படின்னு வச்சுங்க. கலை மியூசிக்காக இருந்தாலும் சரி, அனைத்து கலை ஆயக்கலை 64 கலைகளையும் கற்கிறதுக்கு புதிதாக கற்றுக்கொள்வதுக்கு உகந்த மாதம் பார்த்தீங்கன்னா இந்த மாசி மாதம் தான். இந்த மாசி மாதத்தில் தான் பார்த்தீங்கன்னா அந்த தீர்த்த நீராடல் அப்படின்னு சொல்லுவாங்க, புனித நீராடல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த புண்ணிய தீர்த்த அப்படின்னு சொல்லுவாங்களே, நிறைய கோயில்களில் போனீங்கன்னா இந்த மாசி மாதம் மகம் நட்சத்திரம் வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய அந்த தீர்த்தவாரி அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய சிவாலயங்களில் போயிட்டீங்கன்னா அந்த புனித நீராடுதல் இல்லை அந்த தீர்த்தவாரின்னு சொல்லக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே இந்த மாசி மாதத்தில் நடக்கும். ஸோ இந்த மாசி மாதம் வந்து ஆன்மீகத்திற்கும் நம்மளுடைய வாழ்க்கையை அடுத்த பரிணாமத்துக்கு கொண்டு செல்வதற்கு உகந்த நற்பணிகளை செய்து நம்மளை மேன்மைப்படுத்திக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக தான் இருக்குது. ஸோ இந்த மாசி மாதத்தில் 12 ராசிக்காரர்களுக்கு இந்த கிரக நகர்வுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்கும், எந்த விஷயத்தில் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும், எந்த இடத்த சரி பண்ணால் நம்ம வாழ்க்கை இன்னும் அழகாகும் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மேஷ ராசிக்கு இந்த மாசி மாதம் எப்படி இருக்க போகுது தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த மாசி மாதம் மேஷ ராசிக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தொழில் வளர்ச்சியும் லாபத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதம் அப்படின்னா நிறைய பேருக்கு என்ன, தொழில் வளர்ச்சியை அதிகரித்துக்கு லாபத்தை பல மடங்காக பெருக்கிக் கொள்வதற்கு ஒரு ஏற்ற மாதம் சொல்ல முடியும். ஏன்னா கடந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய வேலை சார்ந்த விஷயத்தில் நிறைய மேஷராசிக்காரருக்கு ஒரு அழுத்தம் இருந்திருக்கும், வேலையில் ஒரு அழுத்தம் இருந்திருக்கும். நிறைய புதிய வேலையை தொடங்குவதற்காக நிறைய அந்த ஏற்பாடுகள்லாம் செஞ்சுருப்பாங்க. தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துருக்கோம். நிறைய பேருக்கு என்னென்ன, ஒரு தொழிலேருந்து இன்னொரு தொழில் செய்யலாமா அப்படின்ற மாதிரி தொழில் சார்ந்த விஷயங்கள் மனதில் அதிகமாக யோசித்து அதனாலே ஒரு அழுத்தம் நிறைய பேருக்கு வந்திருக்கும். ஸோ இப்போ இந்த அழுத்தங்கள்லாம் மாறி லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த மாசி மாதம். அதாவது இந்த மாசி மாதத்துக்கு பாதி மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அனைத்து இன்பத்தையும் எதிர்பார்த்த விஷயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குது. மேலும் கடந்த காலத்தில் நிறைய பேருக்கு குலதெய்வ கோயிலுக்கு போகிறதுல பார்த்தீங்கன்னா, பூர்வீகம் போவதில் பார்த்தீங்கன்னா நிறைய தடை தாமதம்லாம் வந்திருக்கும். அப்படி போனால் கூட பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்கும். போகும்போதே ஒரு பிரச்சனை ஒரு பிரச்சனை தொடங்கியிருக்கும். அதையும் தாண்டி போகும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனை எல்லாம் வந்திருக்கும். ஸோ அந்த விஷயங்களில் பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த குலதெய்வ வழிபாடு சிறப்பாக செஞ்சுருக்க முடியாது, ஒரு தடை தாமதங்கள்லாம் வந்திருக்கும், ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்திருக்கும். ஸோ அந்த விஷயங்கள் மாறி மீண்டும் அந்த குலதெய்வத்தை போய் சந்திப்பதற்கு இல்லை அந்த குலதெய்வத்தோட ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு ஏற்ற ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா என்னென்னாக்கா நிறைய பேருக்கு என்னென்னா, இந்த பெண்களுக்கு வந்து இந்த மாமியாரால் ஒரு அழுத்தம் இருந்திருக்கும். மாமியார் மருமக சண்டை இல்லையா, நீயா நானா அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு அழுத்தம் வந்து இருந்திருக்கும். ஏன்னா இவங்க சொல்ல விஷயத்தை அவங்க கேட்டிருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க வந்து கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு 2 பேருக்கும் ஒரு மனக்கசப்பு என்பது மேஷராசி என்பதுக்கு ஏற்பட்டுரும். ஸோ இந்த கசப்பு எல்லாம் நீங்கி மீண்டும் உங்கள் அன்பையும் மகிழ்ச்சியும் பரிமாறக்கொள்ளக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த மாசி மாத கடைசியில் ஏற்பட போகுது. நீங்கள் ஏற்கனவே தொடங்கிய தொழில் இருக்கு இல்லையா, அந்த தொழிலில் வந்து லாபம் வந்து இந்த காலத்தில் அதிகரிக்கும். குறிப்பாக என்னென்னாக்கா ஒரு இடம் சார்ந்த விஷயம், ஒரு ரியல் எஸ்டேட்டில் இன்வால்வ் ஆகிருந்தீங்க, இல்லை ரியல் எஸ்டேட்டை வந்து ஒரு கூட்டு முயற்சியில் ஏதாவது ஒன்று பண்ணியிருந்துப்பீங்க. அந்த விஷயம் இந்த காலகட்டத்தில் இந்த மாத கடைசியில் உங்களுக்கு ஒரு முடிவு இல்லை அந்த இடம் விஷயங்கள் முடிந்து
ஒரு லாபத்தை பெறலாம், இல்லை அந்த இடத்துக்காக எடுத்த முயற்சிகள்லாம் சரியாகி உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்ல முடியும். அதே போல் என்னக்கா தந்தையால் ஒரு மன மகிழ்ச்சி என்பது இருக்கும். தந்தை வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்த முயற்சிக்கெலாம் இல்லை, அது அப்படி சரியில்லை, நாங்கள் தாத்தா சொத்து அப்படி இப்படி ஏதோ ஒரு தடைகளை ஏற்படுத்தி இப்போ அவரே சொல்லுவார், சரிப்பா நீ இஷ்டப்பட்ட மாதிரி ஏதாவது பண்ணு, சரி நல்லது நடந்தா சரி அப்படின்ற உங்களுடைய விஷயங்களுக்கு அந்த ஒத்துழைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்து ஏற்பட போகிறது. ஏன்னா தந்தை வந்து சில விஷயங்களில் வந்து ரொம்ப முட்டுக்கட்டெல்லாம் போட்டிருப்பாங்க. குறிப்பாக இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயம், பணம் சார்ந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, இல்லை அவனுக்கு இவ்வளோ கொடுக்கணும், இங்கே பணம் கட்டினா தான் இது நடக்கும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு தடைகள் வந்திருக்கும். அந்த தடைகள் எல்லாமே நீங்கி மகிழ்ச்சியான ஒரு சூழலை இந்த மாசி மாதம் கடைசியில் உங்களுக்கு அமைத்து கொடுக்க தயாராக இருக்குது. சில பேர் என்னன்னாக்கா இந்த வெளிநாடு பயணங்கள்லாம் போயிருப்போம், தூர பயணங்கள். அந்த பயணம் எல்லாமே திடீர் ஏதோ ஒரு விஷயத்தினால, இல்லை சொந்தக்காரனோட பிரச்சனைனால, இல்லை சொந்தக்காரனோட ஏதாவது ஒரு சில நிகழ்வுனால தடைப்படலாம், தள்ளி போகலாம். ஸோ அந்த விஷயமும் இப்போது சுமூகமாக போகிறது. இப்போ என்னன்னாக்கா, ஏன்னா தை மாதத்தில் ஏற்பட்ட தடை எல்லாமே இந்த மாசி மாதம் உங்களுக்கு விமோசனை கொடுக்கும், அது எல்லாமே சக்ஸஸ் ஆக்கி கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இந்த காலகட்டத்தில் என்னன்னாக்கா நிறைய பேருக்கு தேவையற்ற இந்த உடல் உபாதைகள் ஏற்பட்டிருக்கும். ஏன்னாக்கா அந்த வேலையில் ரொம்ப அதிகமான ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் ஏற்பட்டு நிறைய அடி வயிறு சார்ந்த பிரச்சனைகள், ஜீரண குறைபாடு எல்லாமே ஏற்பட்டிருக்கும். அந்த விஷயத்தெல்லாம் இப்போ சரியாகக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா காலங்களில் என்னன்னாக்கா குறிப்பாக ஒரு டாக்குமெண்ட் சார்ந்த பிரச்சனைக்காக சுற்றி இருப்பாங்க. டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா, இல்லை அளவீடு செய்வது, இல்லை டாக்குமெண்ட் சார்ந்த விஷயம், எனக்கு அந்த பாக பிரிவினை சொல்லுவாங்க இல்லையா, குறிப்பாக அந்த மாமன் சார்ந்த உறவுல பார்த்தீங்கன்னா ரொம்ப மக்கார் பண்ணியிருப்பார். மாமா வந்து சொல் பேச்சே கேட்டிருக்க மாட்டார். மாமன்ற உறவு சார்ந்த விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு அழுத்தம் வந்து ஏற்பட்டிருக்கும். இல்லை எனக்கு இவ்வளோ ஏன் ரெண்டு அடி தள்ளி போயிடுச்சு, 3 அடி தள்ளி போயிடுச்சு, இந்த மாதிரி சில பேர் காம்பவுண்ட் பிரச்சனை கூட வந்திருக்கும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு சுமூகமான ஒரு தீர்வை நோக்கி போகும். ஏன்னா கொஞ்சம் விட்டு அது போலீஸ் ஸ்டேஷன் கூட சில பேருக்கு போயிருக்கும். போலீஸ் ஸ்டேஷன், பஞ்சாயத்து, பஞ்சாயத்து, ஒரு அரசியல்வாதிகளை வச்சு பஞ்சாயத்துலாம் கூட பண்ணக்கூடிய ஒரு சூழலில் சில பேருக்கு ஏற்படும். சில பேருக்கு விஷயங்கள் அவன் செய்த கர்மங்கள் அடிப்படையில் ஏதோ ஒரு அவங்களோட குலதெய்வத்தோட அருளோட அடிப்படையில் சில பேருக்கு அது சுமூகமாகவும் மாறும். இது அவங்களோட சுய ஜாதகத்தோட தன்மையை பொறுத்து போலீஸ் ஸ்டேஷன் போகிறதா, இல்லை அவங்களுக்குள்ளே பேசி தீர்மானமாவதா என்பது தீர்மானமாகும். ஸோ அதை எல்லாமே இந்த மாசி மாதம் இருந்து எல்லாருக்கும் ஒரு திருப்தியான ஒரு உணர்வு ஏற்படும். சரி ஓகே, கஷ்டப்பட்டு ஏதோ ஒன்று நல்லது நடந்துச்சு, சரி விடு, அப்படி 2026 போகிறதுக்கும் நமக்கு ஒரு நல்ல காலம் பிறந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயம் நிறைவை ஏற்படுத்தி கொடுக்க ஒரு மாதம் தான் இந்த மாசி மாதம். ஒரு திருப்தியான உணர்வை ஏற்படுத்தி கொடுக்க ஒரு மாதமாக மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அமையுது அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு என்னன்னாக்கா தொழில் ரீதியாக நிறைய முதலீடு செய்யலாம்னு எதிர்பார்ப்பாங்க. ஒரு தங்க சீட்டு போடலான்னு பார்த்துருப்பாங்க. பார்த்தா பொங்கலுக்கே செலவாகி போயிருக்கும். ஏன்னா பொங்கலுக்கு காசில் ஏதோ ஒரு புதுசாக சீட்டு போடுவோம், தங்க நகை கடன் ஏதாவது கட்டிருப்போம், அந்த விஷயங்கள் எல்லாமே கட்ட முடியாமல் போயிருக்கும். ஸோ அது எல்லாமே இப்போ சரியாகி மீண்டும் ஒரு புதிய சேமிப்பை தொடங்குவதற்கு, புதிய முதலீடுகளை தொடங்குவதற்கு ஏற்ற ஒரு அமைப்பை இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க தயாராக இருக்கு. ஸோ இந்த மாசி மாதம் மேஷ ராசிக்காரர்கள் ஒரு அற்புதத்தை நிகழ்த்தக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும்ன்றதுல எந்த அளவு இல்லை. ஸோ நீங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வத்தினர்களை கொண்டு உங்கள் வாழ்க்கையில் அனைத்து ஐஸ்வர்யங்களும் பெறுங்க. நன்றி, வணக்கம்.